வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு முருங்கைக்காய் பொரி குழம்பு செய்ய போறேன் லஞ்சுக்கு. அது எப்படி செய்யணும்னா சிம்பிளான டிஷ் தான் அது. அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு சேர்க்கணும். பூண்டு ஒரு 6 பல் பூண்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாக போட்டால் எடுத்து வச்சுருவாங்க, அதனால் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுக்கணும். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பேருக்கு ஒரு வேலைக்கு செய்கிறேன் நான். உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது உப்பு போட்டுக்கேன். உப்பு கல்லுப்பு. அது தேவையான உப்பு போட்டாச்சு. மஞ்சள் பொடி போட்டுக்கேன். வெங்காயம் வதங்கணும், நல்லா கொஞ்சம் மூடி போட்டு வதக்கும். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இது போட்டுடலாம். அதுக்கு ஒரு 1.25 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டோம். குழம்பு மிளகாப்பொடி தான் இது. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி இது. 1.25 ஸ்பூன் போட்டுருவேன். அது போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். முருங்கைக்காய் நல்லா வேகணும். நான் தக்காளி போட மாட்டேன். தக்காளி போட்டால் அது டேஸ்ட் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு, அதனால் தக்காளி போட மாட்டேன் நான். வெறும் வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். தட்டு போட்டு மூடி வேகணும் முருங்கைக்காய். தண்ணி ஆகிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குன்னா முருங்கைக்காய் வந்துச்சு. இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டேன். ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சு ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து, ஒரு மூடியில் பாதி தேங்காய் எடுத்து இப்போ பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டேன். இப்போது அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். தேங்காய் பால் ஊற்றினா நல்லாயிருக்கும் டேஸ்ட். முருங்கைக்காய் பொரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு வரைக்கும்.
முருங்கைக்காய் பொரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.